بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري وعقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين صدق الله العلي العظيم. عن أنس رضي الله تعالى أنه قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாவதாக. முழு மனித சமுதாயத்துடைய வழிகாட்டியாக வந்த ஈருலகத் தலைவர் சன்மார்க்க போதகர் என் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள் அஹ்லு பைத்துகள் தாபிஊன்கள் தபோ தாபிஈன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் கியாமத்து நாள் வரைக்கும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தேடி தேடி பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தன் வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தன் வாழ்க்கையில் முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை 12ஆக ஆக்கியுள்ளான். அதில் 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பான மாதமாக மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அல்லாஹ் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியமான சங்கையான மாதமாக ஆக்கியுள்ளான். அது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். 12 மாதங்களில் ரபியுல் அவ்வல் மாதம் அந்த 4 மாதங்களில் உள்வாங்கப்படவில்லை. ஆனால் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் வசந்தம், எல்லா ஊர்களிலும் எல்லா தெருக்களிலும் அலங்காரங்களும் சலவாத்துகளும் நபி அவர்களின் புகழ்களும் நபி அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளும். சகோதரே பெரியார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம். என்ன காரணம்? சங்கைப்படுத்தப்பட்ட மாதமும் கிடையாது. சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு அவதரித்த மாதம், இந்த உலகுக்கு பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். அந்த மாதத்தில் நானும் நீங்களும் வீட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரி பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு ஒரு நூறாக அனுப்பியுள்ளான்.
குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் முபீன். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நூர், ஒரு ஒளியும் ஒரு தெளிவான வேதமும் வந்திருக்கிறது. நூர் என்பது குர்ஆன், தெளிவான வேதம் என்பது குர்ஆன், இதில் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய நூரை கொண்டு நாடப்படக்கூடிய கருத்து இந்த ஆயத்தில் என்ன? இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய நேரத்தில் இரண்டு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த நூரை கொண்டு நாட்டம் இஸ்லாம், அல்லது இந்த நூரை கொண்டு நாட்டம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது, இந்த ஆயத்தில் நாடப்பட்ட நூரை கொண்டு முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நாடப்படுகிறார்கள் என்ற அந்த விளக்கத்தை இந்த ஆயத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த முழு உலகமும் ஷிர்க் என்று செல்லக்கூடிய, வலாலத் வழிகேடு என்று செல்லக்கூடிய, மூட நம்பிக்கை என்று செல்லக்கூடிய பல வகையான இருளில் மூழ்கி இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இருளை போக்குவதற்காக வேண்டி ஹிதாயத் என்று செல்லக்கூடிய அந்த நூரை கொடுத்து அல்லாஹ் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு மேலால் அனுப்பினான். அவர்கள் அந்த நூறண்டு செல்லக்கூடிய ஹிதாயத்தின் மூலம் தலாலத்தையும் வழிகேடுகளையும் மூட நம்பிக்கைகளையும் இல்லாமலாக்கி முழு உலகத்துக்கும் அந்த ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை ஆமாக்கினார்கள். நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் வழிகேட்டிலும் ஷிர்க்கிலும் காபத்துல்லாவுக்குள் மட்டும் 300 சொச்சம் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். பல வகையான மூட நம்பிக்கைகளை மார்க்கம் என்பதாக தன்னுடைய அந்த ஜாஹிலியா காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, நரகத்துடைய விளிம்பு வரைக்கும் அந்த மனித சமுதாயம் சென்றிருந்தது. இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய முயற்சி செய்து அந்த இருளை இல்லாமலாக ஆக்கி அந்த சஹாபாக்களை ஒளிக்குள், வெளிச்சத்துக்குள், நூறுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். நரகத்துடைய விளிம்பு வரைக்கும் போய் சேர்ந்திருந்த சஹாபாக்களை வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களுடைய அந்தஸ்து வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் உயர்த்தி காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு பெரிய உபகாரம் செய்த அந்த நபி அவர்களுக்கு சஹாபாக்கள் நன்றி மறப்பார்களா? சகோதர பெரியார்களே, இஸ்லாம் எங்கள் வரைக்கும் இன்று நானும் நீங்களும் இந்த நாளில் இந்த மஸ்ஜிதில் இஸ்லாமிய பேரை வைத்து ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு இந்த மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த தியாகம், அவருடைய ஹிதாயத்துடைய ஒளி எங்கள் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. நானும் நீங்களும் செய்த நன்றி கடன் என்ன? சஹாபாக்கள் நன்றி மறந்தவர்கள் அல்ல, சஹாபாக்கள் நன்றி மறக்க மாட்டார்கள். இவ்வளவு பெரிய உபகாரம் செய்த நபி அவர்களுக்கு சஹாபாக்கு செய்த மிகப்பெரிய நன்றி கடன் என்ன தெரியுமா? நபி அவர்களின் சொல், செயல், அங்கீகாரத்தை கியாமத்து வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நபி அவருடைய சொல் மாத்திரமல்ல, செயல் மாத்திரமல்ல, அங்கீகாரம் மாத்திரமல்ல, இந்த மூணுக்கு தான் ஹதீஸ் என்று சொல்லுவோம். நபி அவர்களின் உச்சம் தலையிருந்து உள்ளம் கால் வரைக்கும் நபி அவர்களின் ஒவ்வொரு அங்க அவயங்களையும் கியாமத்து வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். நபி அவர்களின் முடியுடைய அமைப்பு எப்படி? நபியருடைய சகோதர பெரியார்களே, முழு உடல் அமைப்பையும் கியாமத்து வரைக்கும் சஹாபாக்கள் பாதுகாத்து வைத்தது நபி அவங்களுக்கு செய்த மிகப்பெரிய நன்றி கடனின் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு. எந்த அளவுக்கு நபி அவர்களின் முபாரக்கான உடம்பில் எத்தனை முடிகள் பழுத்த முடியிருந்தது என்பதை கூட பாதுகாத்தவர்கள் சஹாபாக்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நபி அவர்களின் தலை, தாடி முடி இரண்டையும் சேர்த்து 20 முடிகள் கூட பழுத்த முடி இருக்கவில்லை. சுபஹானல்லாஹ். கனிமான சகோதர பெரியார்களே, சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு செய்த நன்றி கடன் இதுதான். ஒவ்வொரு சொல்லையும் தன் மௌத்து வரைக்கும் நிலைநாட்டினார்கள்.
நபி அவர்களின் ஒவ்வொரு செயலையும் மௌத்து வரைக்கும் நிலைநாட்டினார்கள். நபி அவர்கள் எதெல்லாம் அங்கீகாரம் தந்திருக்கிறார்களோ அவைகளை மௌத்து வரைக்கும் சஹாபாக்கள் நிலைநாட்டினார்கள். நிலைநாட்டியது மாத்திரமல்ல, முழு கியாமத்து வரைக்கும் பாதுகாத்து வைத்து எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது நபி அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய நன்றி கடன் அந்த சஹாபாக்கள். அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே, நானும் நீங்களும் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். எப்படி நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும்? முதலாவது, உள்ளத்தால் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். என்கிற உடல் உறுப்புகளால் நபி அவர்களின் ஒவ்வொரு சுன்னாவையும் நாம் இந்த பூமிக்கு மேலால் நிலைநாட்ட வேண்டும். இதுதான் உண்மையான நன்றி கடன். நபி அவர்கள் யார்? அவர்களின் அந்தஸ்து என்ன? அவர்களின் தராதரம் என்ன? கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய உடம்புடைய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் பரக்கத் பொருந்தியதாக ஆக்கியிருக்கிறான். நபி அவர்கள் எச்சில் துப்புவார்கள், அந்த எச்சில் பூமியில் விழாது, சஹாபாக்களின் கைகளில் தான் அந்த எச்சில் விழும். நபி அவர்கள் உது செய்வார்கள், உது செய்து வடியக்கூடிய தண்ணீர் துளிகள் நிலத்தை முத்தமிடாது, சஹாபாக்களின் கரங்களை முத்தமிடும் அந்த முபாரக்கான தண்ணீர். நபி அவர்கள் சகோதர பெரியார்களே, மலம் கழித்து விட்டால் கூட நாத்தம் வீசாது, நறுமணம் வீசும். சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, நபி அவர்கள் மலசலம் கழித்து விட்டு வந்தார்கள். வந்த உடனே நான் அந்த இடத்துக்கு போனேன், எந்த ஒரு அறிகுறியையும் நான் காணவில்லை, மாற்றமாக நறுமணம் வீசிக் கொண்டிருந்தது. கேட்டேன், யார் சொல்லலாம், நீங்கள் மலசலம் கழித்த இடத்தில் இருந்து வருகிறேன், எந்த ஒரு அறிகுறியையும் காணவில்லை, மாற்றமாக நறுமணம் வீசுகிறதே, என்ன காரணம்? கேட்டாங்க, நபி ஆயிஷா உங்களுக்கு தெரியாதா? அன்னல் அருள தபுதலிஉ மா யஹ்ருஜு மினல் அம்பியா, நபிமார்கள் எதெல்லாம் கழிவுகளாக வெளியாக்குகிறார்களோ அந்த கழிவுகளை பூமி விழுங்க வேண்டும் என்ற கட்டளை பூமிக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியாதா ஆயிஷா என்று கேட்டாங்க நபி அவர்கள். நறுமணம் நபி அவருடைய மலசலம் கழித்த இடத்தில் அல்லாஹ் வீச வைத்திருக்கிறான். பூமி அந்த மலசலத்தை தனக்கு மேலால் வைத்திருப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். அது தனக்குள்ளே விழுங்க வேண்டும். அந்த இடத்தில் நாத்தத்தை பூமி வீசக்கூடாது, நறுமணத்தை கக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் நபி அவர்களை கண்ணியப்படுத்தின முறை. உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர்வை அது நாத்தம் அல்ல, அது கஸ்தூரி. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் ஜும்மாவுடைய நாளையில் குளிப்பதை நபி அவர்கள் வாஜிபாக ஆக்கியிருந்தார்கள். என்ன காரணம்? சஹாபாக்கள் அதிகமாக தோட்டம் துறவுகள் வேலை செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள். அதே வியர்வை நாட்டத்தோடு குளிக்காமல் மஸ்ஜிதுக்குள் வந்து அமர்ந்தால் அந்த வியர்வை நாத்தம் எல்லாருக்கும் பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிடும். அதனால இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் ஜும்மாவுடைய நாள் குளிப்பதை நபியர்கள் வாஜிபாக ஆக்கியிருந்தார்கள். ஆனால் நபி அவர்களின் முபாரக்கான மேனியுடைய அந்தஸ்து அதுவல்ல. நபி அவர்கள் ஒரு பாதையால் நடந்து சென்று விட்டால் பின்னால் வரக்கூடிய மனிதர் அறிந்து கொள்வார், இந்த பாதையால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றிருக்கிறார்கள். மிக பிரபலமான ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடியது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் சம்பவம். நபி அவர்கள் மேனி திறந்தவர்களாக கைலூலா தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு காரூரா, ஒரு போத்தல் போன்று ஒன்றை கொண்டு வந்து நபி அவர்களின் முபாரக்கான மேனியில் வடியக்கூடிய வியர்வையை ஒன்று சேர்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கண் விழித்து கேட்டார்கள், யா உம்மு சுலைம் மா ஹாதல்லதி தஸ்னஈன், உம்மு சுலைமே என்ன வேலை பார்க்கிறீங்க, என்ன காரியம் செய்றீங்க? சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் ஹாதா அரகு, இது உங்களோட வியர்வை யார் ரசூலல்லாஹ். ஏன் ஒன்று சேர்க்கிறேன் தெரியுமா? நஜஅலுஹு ஃபீ தீபினா, இதை நாங்கள் எங்களோட வாசனை திரவியமாக பயன்படுத்த போகின்றோம். செல்லிப்போடு சொன்னாங்க, வஹுவ மின் அத்யபி தீப், உலகத்தில் உள்ள வாசனைகளின் நறுமணங்கள் அனைத்தை விடவும் உங்களுடைய வியர்வையின் நறுமணம் மிக நறுமணம் மிக்கது யார் ரசூலல்லாஹ் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் பொருந்தியவர்கள், நூறானவர்கள். அந்த நூறண்ட ஹிதாயத்
முழு உம்மத்துக்கும் தலாலத்துடைய இருளை இல்லாமலாக்கியது. அந்த இருள் இல்லாமல் ஆக்கப்பட்ட அதனுடைய முடிவுதான் நானும் நீங்களும் இன்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி மறக்க கூடாது சகோதரர்களே, நன்றி உள்ளவர்களாக இருப்போம். என்ன நன்றி? முதலாவது உள்ளத்தால் நன்றி செலுத்துவோம். அதுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிப்பதுதான் முதலாவது நன்றி கடன். நபி அவர்களை நேசிக்கிறது மடத்தனம் அல்ல. நபி அவர்களை நேசிப்பது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது அல்ல. நபி அவர்களை நேசிப்பது மூட கலாச்சாரம் அல்ல. நபி அவர்களை நானும் நீங்களும் நேசிப்பது முதலாவது குர்ஆனுடைய கட்டளை. நபி அவர்களை நானும் நீங்களும் நேசிக்கவில்லையா, குர்ஆனுடைய கட்டளைக்கு நாம் மாறு செய்கிறோம் என்ற உணர்வை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதர பெரியார்களே. குர்ஆன் சொல்லுது 8 அம்சம். அந்த 8ல ஏதாவது ஒன்று அல்லாஹ் ரசூலுடைய நேசத்துக்கு மேலாக உங்கள் உள்ளத்தில் இருக்குமா, அது உங்களுக்கு நலவல்ல, முசீபத். அது உங்களுக்கு சோதனை. எப்படி சோதனை? அல்லாஹ் அதை பறிச்சும் சோதிப்பான், அப்படி இல்லையா அதை வச்சும் அல்லாஹ் உங்களுக்கு சோதிப்பான். இன்றைக்கு சகோதர பெரியார்களே, ஒரு திருமண வீடு வந்து விட்டதா, ஏதாவது வீட்டுடைய ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு வந்து விட்டதா, எத்தனையோ சுன்னாக்கள் தன்னுடைய மகனுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி, தன்னுடைய மகளுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி, தன்னுடைய மனைவியுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி அங்கு இஸ்லாம் நபி அவர்களின் சுன்னாக்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகிறதா? பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய சோதனையை. குர்ஆன் சொல்லுது, குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகள், வயஹ்வானுக்கும், சகோதர சகோதரிகள், வஸ்வாஜுக்கும், மனைவிமார்கள், வஷீரத்துக்கும், குடும்பத்தார்கள், வஅம்பாலுனிக்கு தரஃப்துமுஹா, நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள், வமசாகின் தர்லௌனஹா, நீங்கள் செய்யக்கூடிய தோட்டம் துறவுகள், இந்த 8 விஷயமும் குர்ஆன் சொல்லுது உங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை விட நேசமிக்கதாக இருக்குமா? தீர்ப்பு என்ன தெரியுமா? ஃபதரப்பஸு, எதிர்பார்த்து கொண்டிருங்கள், எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த நேரம் வரும் என்பதை நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை உங்களை பிடித்துக் கொள்ளும் என்பதை நீங்கள் அதிகமாக உள்ளத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் ஆயத்து எங்களுக்கு எச்சரிக்கிறது. சகோதர பெரியார்களே, இந்த ஆயத்துக்கு கீழால் இமாம் காலி ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபகஃபா பிஹாதா ஹல்லன் வ தன்பீஹன் வ தலாலத்தன் வ ஹுஜ்ஜத்தன் அலா இல்சாமி முஹப்பதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரு ஆயத்து மாத்திரம் போதும் நாங்கள் நபி அவர்களை நேசிப்பது கட்டாயம் என்று அறிவிப்பதற்கு, எங்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்கு, மிகப்பெரிய ஆதாரத்துக்கு இந்த ஒரு ஆயத்து மாத்திரமே போதுமானது. ஒவ்வொரு மனிதனும் நபி அவர்களை நேசிப்பது கட்டாயம் என்பதற்கு. அதனால் நபி அவர்களை நானும் நீங்களும் நேசிப்பது குர்ஆனுடைய கட்டளை. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, அவன் ஒரு மூமின் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றுதான் நபி அவர்களின் நேசம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உலகத்தில் உள்ள மக்கள், சொத்து செல்வங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், முழு மனித சமுதாயமும், இவர்கள் அனைவரை விடவும் நான் உங்களுக்கு விருப்பத்துக்குரியவராக, நேசத்துக்குரியவராக ஆகாத வரைக்கும் உண்மையான முஃமினாக நீங்கள் ஆக முடியாது. ஒரு மனிதன் அவன் உண்மையான முஃமினாக மாற வேண்டுமாக இருந்தால் அவனுடைய ஈமானுக்குரிய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் நபி அவர்கள் நேசம் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். புகாரியுடைய ஹதீஸ், சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸலாசுன், 3 விடயங்கள் இருக்கின்றன, மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். அந்த 3 விடயங்களும் எந்த மனிதனின் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளப்பட்டு விடுமோ அவன் ஈமானுடைய சுவையை,
ஈமானுடைய ருசியை அவன் அடைந்து கொள்வான். அதில் ஒன்றுதான் ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர உள்ள முழு படைப்பினங்களை விடவும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு மனிதனுக்கு நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொன்ன விடயம் நாம் அனைவரும் அறிந்திருப்போம். என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ் வல்லாஹி ல அந்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற உயிரை தவிர உள்ள மற்ற எல்லா பொருட்களை விடவும் நீங்க தான் எனக்கு நேசத்துக்குரியவர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபி அவர்களின் முகத்தில் ஒரு மாற்றத்தை கண்டார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தன்னுடைய வார்த்தை நபி அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பதை உணர்ந்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இல்லை இல்லை யா ரசூலல்லாஹ், என்ற உயிரை மட்டும் நான் இஸ்திஸ்னா விதிவிலக்காக ஆக்கிவிட்டேனே, இல்லை அதையும் சேர்த்துக் கொள்கிறேன், என்னுடைய உயிரை விடவும் நீங்க தான் எனக்கு விருப்பத்துக்குரியவர்கள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் ஆன யா உமர், உமரே, இப்பதான் நீங்க உண்மையான முஃமின். அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே, நபி அவர்களை நேசிப்பது வீண் விளையாட்டு நினைச்சிட்டு பேய்த்திர வேண்டாம். இது குர்ஆனுடைய கட்டளை. நபி அவர்களை நேசிப்பதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உண்மையான ஈமான் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். நபி அவர்களை ஏன் நாம் நேசிக்க வேண்டும்? குர்ஆனுடைய கட்டளை, ஈமானுடைய அடையாளம். அது மாத்திரமல்ல, ஹுவ ஹபீபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறார்கள். அதனால் நானும் நீங்களும் நபி அவர்களை நேசிக்க வேண்டும். ரஹ்மத்துல் ஆலமீன், மனித குலம் மாத்திரமல்ல, ஜின் இனத்துக்கும் முழு படைப்பினங்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், முழு படைப்பினங்களிலும் மிக உயர்ந்தவர்கள், மிக சிறப்புக்குரியவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்களின் பெயர் கேட்டால் ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்களுடைய சில சமூகம் சொல்றாங்க, நபி அவர்களும் எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தானே, சந்தேகம் இல்லை. அதுதான் உண்மையான ஒரு இஸ்லாமியனுடைய கோட்பாடும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நபி அவர்கள் படைகோலத்தில் என்னை உங்களை போன்றும் மனித படைகோலம் தான். நபி அவர்கள் மலக்கும் கிடையாது. நபி அவர்கள் மனிதனும் ஜின்னும் அல்லாத இன்னும் ஒரு படைப்பும் கிடையாது. நபி அவர்கள் மனிதன் படைகோலத்தில் என்னை உங்களை போன்று மனிதர்கள். ஆனால் அவர்களின் அந்தஸ்து, அவர்களுடைய தராதரம், அல்லாஹ் அவங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை உங்களால யாரும் அந்த நபியை உங்களோட கால் தூசுக்கும் போய் நெருங்க முடியாது. நேற்று முந்தி தினம் இந்தியாவுடைய சதீதுத்துன் பாக்கவி ஹசரத் அவங்க ஒரு விடயத்தை மக்களுக்கு ஒரு பயானாக சொல்லும் பொழுது நல்ல ஒரு விஷயம் அவர் சொன்னார். இன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி அவர்களின் புகழ் பாடப்படுகிறது, நபி அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசப்படுகிறது, மஸ்ஜிதுகளில் அதிகமாக ஸலவாத் ஓதப்படுகிறது. இதை சிலர்கள் ஷிர்க் பேசுகிறாங்க. அழகான விளக்கம் கொடுத்தாரு. ஷிர்க் என்ன தெரியுமா? நபி அவர்கள் கடவுளாக வணங்கப்படுவதுதான் ஷிர்க். அல்லாஹ் நபி அவங்களுக்கு கொடுத்த கண்ணியத்தில் ஆகப்பெரிய கண்ணியம் என்ன தெரியுமா? கியாமத்து வரைக்கும் நபி அவர்கள் கடவுளாக வணங்கப்படாமல் இருப்பதுதான் அல்லாஹ் நபி அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், வகாலத்தின் நஸாரா மஸீஹ் இப்னுல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக வணங்கினார்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக வணங்கினார்கள். சகோதர பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவுளாக வணங்கப்படாமல் இருப்பதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கண்ணியங்கள்ல ஒன்று. அதனால அவங்க என்ன உங்களை போல மனித படைகோலம்தான். ஆனால் அவர்களின் அந்தஸ்தை நானும் நீங்களும் தொட்டு பார்க்க கூட முடியாது. அதனால நபி அவர்கள் தான் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத். ஒரு ஹதீஸ்னு சொல்லுவார்கள், ஆனால் அந்த ஹதீஸ் அது மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். என்னென்றால் லௌலாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக்க, நபி அவர்களே நீங்கள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் இந்த அண்ட சராசரத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் என்ற ஹதீஸ் அது மௌது,
இட்டு கட்டப்பட்டது. ஆனால் நபி அவர்களின் அந்தஸ்தை பார்க்கும் பொழுதோ அந்த ஹதீஸுடைய மானா உண்மை என்பது எங்களுக்கு உணர்த்தது. ஹதீஸ் மௌது, ஆனால் அந்த ஹதீஸுடைய மானா வேறு ஹதீஸ்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுதோ நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியங்களும் அந்தஸ்துகளும் பெருமதியும் அந்த ஹதீஸுடைய மானா உண்மை என்பதை எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போல கண்ணியமான சகோதர பெரியார்களே, கியாமத்துடைய நாளையில் அஷ்ஷாஃபிஉ லி உம்மத்திஹி, தன்னுடைய சமூகத்துக்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் மன்றாடக்கூடியவர்கள் நபி அவர்கள். நானும் நீங்களும் பாவம் செய்து கொண்டு கியாமத்து நாளையில நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால சுஜூதுல உளுந்து உம்மத்தி உம்மத்தி யா அல்லாஹ், என்ற சமூகமே பாவம் செய்து விட்டார்களே, நரகத்தில் இருக்கிறார்களே, அவங்களுக்கு விமோசனத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அவங்களுக்கு அஃபயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், நரகத்தில் இருந்து வெளியாக்கிறியா அல்லாஹ், ரப்புக்கு முன்னால சுஜூதுல விழுந்து மன்றாடுவார்கள். அந்த மன்றாட்டத்துடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? நரகத்தில் இருந்து அந்த நபி அவர்களின் உம்மத்தினர்கள் வெளியாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைவிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை, ஒரு அந்தஸ்துள்ள ஒரு நபியை நானும் நீங்களும் நேசிக்காவிட்டால் நானும் நீங்களும் எவ்வளவு பெரிய நன்றி கட்டவர்கள் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கைஃப கான ஹுப்புக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை நீங்கள் எவ்வாறு நேசித்தீர்கள்? உங்களுடைய நேசம் நபி அவர்கள் மீது எவ்வாறு இருந்தது? சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், கான வல்லாஹி, அல்லாஹ் தஆலா மீது சத்தியமாக, அஹப்ப இலைனா மின் அம்பாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா, எங்களுடைய தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், எங்களுடைய சொத்து செல்வங்கள், இது எல்லாத்தை விடவும் நபி அவர்கள் எங்களுக்கு மிக விருப்பமானவர்கள் என்று சொல்லி போட்டு இன்னும் ஒரு விடயத்தையும் சேர்த்து சொன்னார்கள், ஒமினல் மாஇல் பாரிதி அலல்லமஇ, கட்டுமையான தாகத்தில் உள்ள ஒரு மனிதன், தொண்டையெல்லாம் வறண்டு காய்ந்து போயிருக்கிறது, தண்ணீரை விரும்புகிறது. அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மதுரமான குளிர்ந்த தண்ணீர் கிடைப்பது அவனுடைய உள்ளத்துக்கு எவ்வளவு விருப்பமாக இருக்குமோ, இதை விடவும் நாங்கள் மிக அதிகமாக நேசித்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே, படிப்பினைக்காக வேண்டி ஒரு ரெண்டு சம்பவங்கள் நாம் விளங்கிக் கொள்வோம். நபி அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள், அந்த நேசம் எங்களால் முடியாவிட்டாலும் அந்த சம்பவத்தையாவது நாங்கள் கேட்டு உள்ளத்தை ஆறுதல் படுத்திக் கொள்வோம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரின் சம்பவம் மிக பிரபலியமானது. அவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, பலீஉல் அர்த், பூமியால் விழுங்கப்பட்ட நபர். அவர்கள் பூமிக்குள் விழுங்கப்பட்டார்கள். உஸ்துல் காபாவில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம். சகோதர பெரியார்களே, தூக்கு மேடையில் ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அந்த பலீஉல் அர்த் என்ற சம்பவம் உஸ்துல் காபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டு 40 காஃபிர்கள் சூழால நின்று கொண்டு அம்புகளாலும் ஈட்டியாலும் அந்த உடம்பை குத்தி அந்த உடம்பை சல்லடையாக ஆக்குவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கடுமையான கவலை. நபி அவங்களுக்கு சலாம் சொல்றாங்க. நபி அவங்களுக்கு சலாம் எத்தி வைக்கப்படுகிறது. வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப் என்றார்கள். உயிர் போக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, உடம்பு தூக்கு மேடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது, உடம்பு சல்லடையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, அந்த உடம்பை எடுத்து யார் நிலத்தில் வைக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்றாங்க. மிக்தாத், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, 2 சஹாபாக்களும் தயாராகினார்கள். இரவு நேரம் காஃபிர்கள் 40 காஃபிர்கள் அந்த உடம்பை சூழ்ந்து போதை மயக்கத்தில் இருந்தார்கள். உடம்பு தூக்கு மேடையில் தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அந்த உடம்புக்கு கிட்ட போய் அந்த உடம்பை தொடுகிறார்கள். சம்பவத்தில் ஹதீஸ் கிதாபுல வருகிறது, அந்த உடம்பு அந்த நிமிடம் மரணித்த மனிதனின் அந்த பச்சை தன்மையை நாங்கள் உணர்ந்தோம் என்று சொன்னார்கள். உடம்பை தொட்டவுடனே உள்ளத்தில் ஈமானுடைய அதிகரிப்பு உண்டாகியது. அந்த உடம்பை கலட்டி
அப்படியோ குதிரைக்கு மேல் வைக்கிறார்கள். காஃபிர்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். நபியார்கள் சொன்னது உடம்பை கொண்டு வர வேண்டிய அல்ல, கலட்டி கீழே வைப்பது. உடனே அந்த ஜனாசாவை எடுத்து நிலத்தில் வைத்து விட்டார்கள். பூமி இரண்டாக பிளந்து தனக்குள்ளே அந்த ஜனாசாவை, அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களின் உடம்பை பூமி தனக்குள்ளே விழுங்கிக் கொண்டு விட்டது. பூமி மூடிக்கொண்டது. இவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பி வந்து விட்டார்கள். அதனால் பலியுல் அர்த் என்ற பெயர் அவங்களுக்கு இருக்கிறது. தூக்கு மேடையில் இருக்கிறார்கள். அபூ சுஃபியான், புகாரியில் வருகிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வந்து ஹுபைப் ரலியல்லாஹு பார்த்து ஒரு கேள்வி தொடுக்கிறார். என்ன கேள்வி என்றால், இந்த இடத்தில் உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம், உங்களுக்கு பகரமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் கொண்டு வந்து அந்த தூக்கு மேடையில் நிப்பாட்டப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? சகோதரி பெரியார்களே, அபூ சுஃபியானை பார்த்து ஹுபைப் ரலி அவர்கள் ஒரு பதில் சொன்னார்கள். வல்லாஹி மா உஹிப்பு அன்ன முஹம்மதன் அல்ஆன் ஃபீ மகானிஹி அல்லதி ஹுவ ஃபீஹி துஸீபு ஷௌகத்துன் துதீஹி வ அன்னி ஜாலிசுன் ஃபீ அஹ்லி. சொன்னாங்க, நான் தூக்கு மேடை வரைக்கும் நீங்க என்னுடைய நேசரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். நான் என் வீட்டில் என் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான காலில் ஒரு முள் குத்தி அந்த முள்ளுடைய வேதனையை நபி அவர்கள் அனுபவிப்பதை கூட என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கும் போது கூட நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். அபூ சுஃபியான் சிரித்தவராக, ஆச்சரியப்பட்டவராக ஒரு வார்த்தை சொன்னாரு. மா ரஅய்து மினன் நாசி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. இந்த முஹம்மதுடைய தோழர்கள் இந்த முஹம்மதை நேசிப்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் யாரும் யாரையும் நேசிப்பதை நான் கண்டதில்லை. திரும்பி வருகிறார்கள். அந்த உடம்பு குத்தப்பட்டு சல்லடையாக்கப்பட்டு விடுகிறது. கனிமான சகோதர பெரியார்களே, உடம்பை விட்டு உயிர் போனாலும் கூட நபி அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இந்தியங்களுடைய சமூகம் துனியாவுடைய அற்ப சொற்ப லாபங்களுக்காக வேண்டி எத்தனையோ சுண்ணாக்களை குழி தோண்டு புதைச்சு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சன்னியமான சகோதர பெரியார்களே, பனு தீனார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி உஹது யுத்தத்துடைய நேரத்தில், தபரானி வரக்கூடிய ஹதீஸ், உஹது யுத்தத்துடைய நேரத்தில் நபி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி மதீனா பூராக பரவுது. அதற்கு பின்னால் நபி அவர்கள் திரும்பி வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த பெண்மணி ஓடோடி போய் கேட்கிறாங்க, நபி அவங்க எப்படி இருக்கிறாங்க? நலமாக இருக்கிறாங்க. உள்ளம் திருப்தி காணவில்லை. திரும்ப கேட்கிறா, நபி அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. உள்ளம் திருப்தி காணவில்லை. அந்த பெண் வேண்டிக் கொள்கிறார், நபி அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? நபியிடம் காட்டப்படுகிறது. அந்த இடத்துக்கு போய் நபி அவர்களை கண்டவுடனே அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொன்னால், பி அபி அந்த வ உம்மி யா ரசூலல்லாஹ் குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலலுன். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை கண்டதுக்கு பின்னால்தான் எனக்கு ஏற்பட்ட எல்லா கவலைகளும் மிக சாதாரணமாக போய்விட்டது யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொன்னாள். நபி அவர்களை உயிரோடு கண்டதுக்கு பின்னால தனக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களும் லேசாக போய்விட்டது என்று அந்த பெண்மணி சொல்கிறார் என்றால், அந்த உஹது யுத்தத்தில் அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட கவலை என்ன? அவ்வளவு கவலைகளும் நபி அவர்களின் முபாரக்கான முகத்தை கண்டதுக்கு பின்னால் அந்த கவலைகள் கவலைகளாக தெரியவில்லை என்றால் அந்த என்ன விஷயம் நடந்தது? சரித்திரத்தில் தபரானியில் வருகிறது. அந்த உஹது யுத்தத்தில் குத்தில அபூஹா, அந்த பெண்ணுடைய வாப்பா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி அந்த பெண்மணிக்கு வந்தது. வஸௌஜுஹா, அந்த பெண்ணுடைய கணவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். வஅஹுஹா, அந்த பெண்ணுடைய சகோதரனும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். வபுனுஹா, அந்த பெண்ணுடைய குழந்தையும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். 4 பேருடைய அந்த மௌத்துடைய செய்தி நபி அவங்க நலமாக இருக்கிறாங்களே என்று கண்டதுக்கு பின்னால அந்த கவலை கூட உள்ளத்தில் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. கண்ணியமான சகோதரி பெரியார்களே, உண்மையான நேசம் இதுதான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா புகாரியில் வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி அவங்களுடைய ஜனாசாவை அடக்கி விட்டு வராங்க. கேட்டாங்க அனஸை பார்த்து, யா அனஸ், அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹுது அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப. கேட்டாங்க, அனஸே, உங்களோட உள்ளத்தில் எப்படி மனம் வந்துச்சு நபி அவங்களோட உடம்பை கபூருக்குள்ளே வச்சு அந்த உடம்புக்கு மேலால் மண்ணை போடுறதுக்கு உங்களோட உள்ளம் எப்படி விரும்பிச்சு என்று கேட்டாங்க அனஸை பார்த்து.
கனிமான சகோதரி பெரியார்களே, சின்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை மாத்திரம் இல்லை என்றால் கியாமத்து வரைக்கும் எங்களுடைய தோள்களில் நாங்கள் நபி அவர்களை சுமந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார்கள். கனியமான சகோதரி பெரியார்களே, அதானுடைய கனவை கண்ட ஒரு நபி தோழர் தான் அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு அப்து ரப் என்று சொல்லக்கூடியவர். அவர் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நபி அவர்களின் ஜனாசாவுடைய செய்தி அவருடைய காதுக்கு எட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு துஆ செய்தார். என்ன துஆன்னு சொன்னால், ஹுது பஸரி ஹத்தா லா அரா அஹதன் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார், யா அல்லாஹ், நபி அவர்களை, இந்த முபாரக்கான நபி அவர்களின் உடம்பை என் கண்களால் பார்த்து கொண்டிருந்தேன். நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இதற்கு பின்னால் என் பார்வை எனக்கு என்னத்துக்கு யா அல்லாஹ்? உடனே ஹுது பஸரி, என் பார்வையை பறித்து விடு. இதற்கு பின்னால் என்ற கண்ணால் எதனையும் நாம் பார்க்க கூடாது என்று துஆ செய்தார். உடனே அவருடைய பார்வை பறிக்கப்பட்டதாக ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரி பெரியார்களே, நபி அவர்களுடைய ஒட்டகம், கஸ்வான்னு செல்லக்கூடிய ஒட்டகம், நபி அவர்களின் அந்த ஜனாசாவுடைய செய்தி வந்ததில் இருந்து அழுது 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 அந்த கஸ்வாவுடைய கண் பார்வை போய்விட்டது. சஹாபாக்கள் கருப்பு பட்டி ஒன்றை அதனுடைய கண்ணில் கட்டி வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதம் எதுவும் சாப்பிடவில்லை, எதுவும் குடிக்கவில்லை. அழுது அழுது ஒரு மாதம் எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் தன் உயிரை அந்த ஒட்டகம் மாய்த்து கொண்டது. கண்ணியமான சகோதரி பெரியார்களே, நானும் நீங்களும் நேசம் வைக்காவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள், எவ்வளவு பெரிய நன்றி கட்டவர்கள். அதனாலதான் நபி அவங்க சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நீங்களும் மௌத்தாகிடுவீங்க, நானும் மௌத்தாகிடுவேன். நீங்கள் சுவர்க்கத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பீங்க, ஆனால் சுவர்க்கத்தில் என்னை உங்களால் காண முடியுமா? நபி அங்க மௌனமாக இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், வமயத்துஇல்லாஹ வர் ரசூல் ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யாரெல்லாம் அல்லாஹ்வை ரசூலையும் முறையாக இத்திபா செஞ்சு இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ, இவங்க கியாமத்து நாளையில் அல்லாஹ் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு கியாமத்து நாளையில் இருப்பார். நபி அங்களை பார்த்து ஒரு மனிதர் ஒரு கேள்வி கேட்டார், யா ரசூலல்லாஹ், கைஃப தகூலு ஃபீ ரஜுலின், ஒரு மனிதரை பத்தி என்ன சொல்றீங்க? என்னன்னு சொன்னால், அஹப்ப கௌமன் வலம் யல்ஹக் பிஹிம். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தை நேசிக்கிறார் அல்லது ஒரு மனிதரை நேசிக்கிறார், ஆனால் அவரோடு போய் சேர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்கவில்லை. இவரை பற்றிய தீர்ப்பு என்ன யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சந்திக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களோடு சேராவிட்டாலும் பரவாயில்லை, கியாமத்து நாளையில் அவர்களோடு சேர்த்துதான் எழுப்பாட்டப்படுவார். இன்னும் ஒரு முறை வந்து கேட்கிறார், மத்தசா, கியாமத்து எப்போ உண்டாகும்? சொன்னாங்க, வமாதா அஅதத்தலஹா, கியாமத்து உண்டாகிறது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த கியாமத்துக்கு என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், லா ஷை, யா ரசூலல்லாஹ், ஃபர்லான வணக்கங்கள், முடியுமான இபாதத்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன், தலைக்கு மேலால பெரிய பெரிய வணக்கங்கள் எதுவும் செய்யல, இருந்தாலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன். இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு என்று சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க, அப்படியா, அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ இருப்பாய். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க இந்த வார்த்தையை கேட்டு நான் சந்தோஷம் அடைந்ததை போல வேறு எந்த வார்த்தையை கேட்டும் நான் சந்தோஷம் அடையவில்லை. ஏனென்றால் அர்ஜூ சொல்றாங்க, ஃபான உஹிப்புன் நபிய வ அபூபக்கர் வ உமர், நானும் நபி அவர்களையும் அபூபக்கரையும் உமரையும் நேசிக்கிறேன். வ அர்ஜூ அன் அகூன மஅஹும், நானும் கியாமத்தோடு அவர்களோடு இருப்பதை ஆதரவு வைக்கிறேன். அதனால் நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்லி நான் கேட்டு சந்தோஷம் அடைந்ததை போல வேறு எந்த விடயத்தை கேட்டு நான் சந்தோஷம் அடையவில்லை. அதனால கண்ணியமானவர்களே, சற்று யோசிப்போம். வாலிப சமூகமே சற்று சிந்தியுங்கள், பெற்றோர்களே சற்று சிந்தியுங்கள். என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளின் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது, வாலிப சமூகத்துடைய கலாச்சாரங்கள், நடைமுறைகள், அவர்களின் அந்த எல்லா ஃபேஷனும் எவ்வாறு இருக்கிறது? இன்னைக்கு முடிவெட்டக்கூடிய ஃபேஷன் எப்படி?
புஷ் கட்டக்கூடிய ஃபேஷன் எப்படி? மோட்டார் பைக் வாங்கி அதை முறுக்கி ஓடக்கூடிய ஃபேஷன் என்ன? அணியக்கூடிய உடுப்புகள் அந்த ஷர்ட் ட்ரவுசருடைய கொலரை மடக்கிறது கூட ஒரு நடிகனுடைய ஸ்டைலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாற்று மத சகோதரர்களை இன்று அவர்களை நேசர்களாக ஆக்கி அந்த நடைமுறை கலாச்சாரம் இந்த வாழ்க்கையில் வருகிறதா? நபியாம் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? கியாமத்தில் அவங்களோட சேர்ந்து நாங்களும் எழும்ப வேண்டி வரும். எப்படி தப்புறது? அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ் இவனைத்தான் உலகத்தில் நேசித்தாய், அவனோட போய் சேர்ந்து கொள்ளு என்று ரப்புடைய தீர்ப்பு வந்தா நஷ்டமா இல்லையா? அதனால நாகரிகம் கலாச்சாரம் கண்ணியமானவர்களே, நபி அவர்களின் நாகரிகத்தை விட, நபி அவர்களின் கலாச்சாரத்தை விட, நபி அவர்களின் ஃபேஷனை விட உலகத்தில் யாருடைய ஃபேஷன் கிடையாது. அதனால உதாரணத்து விளங்கி கொள்வதாக இருந்தால், காலையில் 12 மணிக்கு முன்னால குட் மார்னிங் என்று சொல்லுவாங்க, 12 மணிக்கு பின்னால குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க, பின்னால குட் ஈவினிங் என்று சொல்லுவாங்க, புறம் குட் நைட் என்று சொல்லுவாங்க. எவனாவது ஒருத்தன் 2 மணிக்கு மச்சான் குட் மார்னிங் என்று சொன்னா சிரிப்போம். ஒரு ஆஃபீஸுக்கு போய் ஒரு 5 மணிக்கு போய் சார் குட் மார்னிங் என்று சொன்னா சிரிப்பாரு. இஸ்லாம் நபியோடைய வாழ்க்கை கலாச்சாரம் ஒரு மனிதனுக்கு கேவலத்தை கொண்டு வந்து சேர்க்காது. காலையில் 5 மணிக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, 12 மணிக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, 2 மணிக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த நேரமாக இருந்தாலும் சுன்னாவில் ஒரு மனிதனுக்கு கேவலம் உண்டாக மாட்டாது. ஒரு மனிதனுக்கு உண்மையான நாகரிகம் கலாச்சாரம் அது இஸ்லாம் நபி அவர்களின் சுன்னா மாத்திரம்தான். வேறு எதுவும் கலாச்சாரம் நாகரிகம் கிடையாது. எல்லாம் மனிதனை படுகொலையில் கொண்டு போய் தள்ளும் என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு ஹதீஸ் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நேசம் உள்ளத்தில் இருந்தால் எங்கள் உறுப்புகள் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். உறுப்புகள் பின்பற்றவில்லையா அந்த நேசம் பொய். சோகுலி பெரியார்களே, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. நபி அவங்களை பின்பற்றதுதான் உண்மையான நேசத்துக்குரிய அடையாளம். சென்னா நபி அவங்க மன் அஹ்யா சுன்னதி, யார் என்னோட சுன்னத்தை உலகத்தில் உயிர்ப்பித்து விட்டாரோ ஃபகத் அஹப்பனி, அவர் திடனாக என்னை நேசித்து விட்டார். வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah, யார் என்னை நேசித்து விட்டாரோ அவர் சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பார். திருமிதி ஹதீஸ். மனஹ்யா சுன்னதி இந்த ஃபஸாத் உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியத்து ஷஹீத், என்னுடைய சுன்னாக்கள் மங்கி அப்படியோ ஃபஸாதாகி போகக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு சுன்னாவை யார் உயிர்ப்பிப்பார்